ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம வந்துட்டு போயா மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போயா மைக்கை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸுக்கு இன்றைக்கி வியூஸ் போய்கிட்டே இருக்குது. ஸோ லாங் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு மைக்கே இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோனுடைய மைக்கை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் ஃபோன் வந்து Vivo Y33T. ஸோ உங்களுடைய ஃபோனுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதுதான் அந்த மைக்கு, போயா மைக்கு. நீங்கள் இந்த மாதிரி டேக் போடாமல் விட்டுட்டீங்க வச்சுக்கோங்களேன், இது வந்து சிக்கல் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வைக்கும்போது அது சிக்கல் ஆகிடும். நீங்கள் ஒரு வாட்டியுமே அதை வந்து எடுத்து அந்த சிக்கல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து மைக்கை இன்சர்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசி காட்டுறேன். ஸோ மைக்கை இன்சர்ட் பண்ணி பேசும்போது உங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். இது வந்து காலர் மைக்கு தான். இது வந்து கண்டென்சர் மைக்குங்க, டைனமிக் மைக் கிடையாது. கண்டென்சர் மைக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது அதை சுற்றி கூட எல்லா சவுண்டையுமே ரெக்கார்ட் பண்ணும். எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னா, ரோட்டில் போகக்கூடிய ஒரு பைக்குடைய ஆரன் சவுண்டு முதல் கொண்டு பக்கத்து வீட்டில் பேசுகிற எல்லா சவுண்டையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களோட கிளியரான ஆடியோ எடுக்க முடியும். ஸோ இப்போ வரக்கூடிய இந்த ஒயர்லெஸ் மைக்கில் இருக்கு இல்லையா, இந்த கெனரோ, டிஜிடெக்கு, ஆலிலேண்ட் இந்த மாதிரி மைக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸை 800 இருந்து 1600, 3000, 5000, 10,000, 12,000, 36,000 வரைக்கும் இருக்குது. அது ராடு மைக் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மைக்கில் வந்து அவ்வளோ வேரியேஷன் இருக்குது. நீங்கள் வந்து வ்ளாக் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து வீலாக் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ரோட்டில் ட்ரிப்பு போகிறீங்க, ஒரு ரோட்டை போய் சாப்பிட்றீங்க, அங்கே ஃபுல்லாக நாய்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி நாய்ஸ் கேன்சல்ஸ் மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது சுற்றி இருக்க எல்லா நாய்ஸுமே அதை கேன்சல் பண்ணிடும். பட் நம்ம வீட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்க போகிறோம், இல்லை வாய்ஸ் ஒரு கொடுக்க போகிறோம், நீங்கள் வந்து வீட்டில் ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த சவுண்டுமே கேட்காது அப்படின்னா இந்த ஒரு மைக்கை யூஸ் பண்ணினாவே பெட்டராக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் 850 900 கிட்ட வரும். இந்த மைக்கை நான் வந்து 2021 வாங்கினேன். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. அண்ட் இந்த நடுவில் வந்து சிலிண்டர் இருப்பாங்க. இந்த சிலிண்டருக்குள்ளே வந்து ஒரு பேட்டரி போகிற மாதிரி இருக்கும். அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபோனுக்கு யூஸ் பண்ணும்போது இதில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் DSLR யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செல் போட்டுட்டு பேட்டரி யூஸ் பண்ணிவிட்டு மேலே கேமரா நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். இல்லை நீங்கள் வேறு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை கலட்டி இதுக்குள்ளே கூட பேட்டரி கழட்டிடுங்க. பேட்டரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத நாய்ஸ் வந்து கொடுக்கும். இது எப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சேக் பண்ணுறீங்க அப்போ எல்லாமே நாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு நாய்ஸுமே க்ரியேட் ஆகாது. நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிடெக்கு, கெனரோ, ஆலிலேண்ட்ற மாதிரி மைக்கெலாம் இருக்கு இல்லையா, நான் வந்து அடுத்த வாட்டி மைக் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆலிலேண்ட் மைக்கு தான் வாங்குவேன். அதில் லார்க் A1 மைக்கு வந்து காம்பேக்டாக 5000 கிட்ட வந்து அது அவைலபிளாக இருக்குது. அது கேஸ் இல்லாமல் 3500 கிட்ட அது அவைலபிளாக இருக்குது. பட் M1 அண்ட் M2 மாதிரி மைக்லாம் பார்த்தீங்கன்னா 9000லேருந்து 12,000, 19,000 வரைக்கும் அது இருக்குது. ஸோ இப்போ ட்ரெண்டாக போய்ட்டு Instagram இன்ஃப்ளூயன்ஸிலேருந்து யூடியூப் வரைக்கும் எல்லாருமே இந்த ஆலிலேண்ட் மைக்கை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதில் நம்ம பட்ஜெட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மைக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. 800 தான் இந்த மைக்கோட ப்ரைஸு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கெனரோ மைக் வாங்கிக்கோங்க. நானே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணும்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி கெனரோ மைக் தான் வாங்கும். 1300 1600 அண்ட் 800 கூட அந்த கிடைக்குது. பட் அது ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டாக அது ஒழுங்காக வாய்ஸை வந்து கொடுக்குமான்ற மாதிரி எனக்கு பெரிய சந்தேகம் இருந்துகிட்டு இருக்குது. சரி வாங்கத்தான் வாங்குறமே, நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்தது வாங்கணும் அப்படின்னா ஆலிலேண்ட் லார்க் A1 தான் வாங்குவேன் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த மைக்கை வந்து இவ்வளோ எதாச்சும் பேசியிருந்தேன் இல்லை, காலர் வச்சு பேசியிருந்தேன். இப்போது நம்ம இப்படி பேசும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு வாய்ஸ் வந்து கிடைக்கிறதான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து மைக்கு வந்து ஸோ இந்த சென்டரில் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் மைக் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த வாய்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பேசும்போது உங்களுக்கால டிஃப்ரெண்ட்டான ஆடியோ உங்களால் கண்டிப்பாக கேட்க முடியும். இதுவே நம்ம இப்படி வச்சு பேசும்போது ஒரு மாதிரியும், இப்படி வச்சு பேசும்போது இன்னொரு மாதிரியும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் இப்போ இதை கழட்டிட்டு இது வந்து இது ரியல்மி பட். இது வந்து பப்ஜிக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கிட்ட வந்தது. நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மைக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக கேட்குதான்னு தெரியல. இதுக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. நான் அந்த மைக் தான் யூஸ் பண்ணேன். இப்போது இதில் பேசும்போது உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அண்ட் அதில் யூஸ் பண்ண ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பெருசாக நீங்கள் வந்து ஆடியோ பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம் அப்படின்னா
ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது அப்படின்னா எல்லா சவுண்டுமே ரெக்கார்ட் ஆக தான் செய்யும். நான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு, ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். வீட்டில் பக்கத்தில் பேசுகிறவங்க, தண்ணி சவுண்டு, பாத்ரூமில் சவுண்டு போடுறாங்க, கிச்சனில் வந்து சவுண்டு போடுறாங்க, பைக் சவுண்டு போடுற எல்லா சவுண்டுமே எல்லா ஆடியோ ரெக்கார்ட் பண்ண தான் செய்யும். நீங்கள் உங்கள் வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணணுன்னு எந்த ஒரு மைக்குமே டிசைன் பண்ணப்படலை. அதுக்கிட்ட என்ன சவுண்டு கேட்குதோ அந்த சவுண்டு அதை ரெக்கார்ட் பண்ண தான் செய்யும். இது வந்து கண்டென்சர் மைக், அதாவது ரொம்ப சென்சிட்டிவான ஆடியோ அதை ரெக்கார்ட் பண்ணும். இது டைனாமிக் மைக்குன்னு நிற்குது. லைக் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து 3000 ஸ்டார்ட் ஆகுது, 10,000 9,000 இந்த மாதிரி பட்ஜெட் அதுவும் சேஞ்சஸ் ஆகும். அது எப்படின்னா டைனாமிக் மைக்கு, அந்த மைக்கை கிட்ட நீங்கள் வாய்ச்சி பேசும்போது மட்டும்தான் அது வந்து ஆடியோ ரெக்கார்டே ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் நான் பார்த்து வச்சுருக்கேன். அதோடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3000 ஸ்டார்ட் ஆகுது, 3000 4,000 8,000 கிட்ட போகுது. நீங்கள் அதிகமான ப்ரைஸ் போகிறீங்க அப்படின்னா ராடு மாதிரி கம்பெனி வாங்க, 9,000 ஸ்டார்ட் ஆகுது. பட் அது ரெக்கார்ட் பண்ணுற ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் இந்த ஒயரில் வந்து மாட்டி ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அது வராது. அதுக்கு பெரிய ஒயர் வேணும், அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் வேணும். அங்கேருந்து நீங்கள் கம்ப்யூட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்தா ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அது பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ நீங்கள் பிகினர் யூடியூபாக இருக்கீங்க அப்படின்னா இந்த போயா மைக்கை வாங்கிக்கோங்க. இல்லை ஒயர்லெஸ்ஸாக போகிறீங்க அப்படின்னா போயாலே நிறைய ஒயர்லெஸ் மைக்கெலாம் விற்கிறாங்க. அதோட ப்ரைஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து 2,000 மேலே தான் ஸ்டார்ட்டே ஆகுது. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, யூடியூப் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா இந்த 800 மைக்கை வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, பைக் சவுண்ட்லாம் கேட்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நாய்ஸ் கேன்சல்ஸ் இருக்கக்கூடிய மைக் வாங்கிக்கோங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஜெனரல் மைக் வாங்குங்க. பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆயிலாண்டு வாங்குங்க. அதான் என்னோட பெஸ்ட் சாய்ஸ் சொல்லுவேன். இன்னும் பட்ஜெட் அதிகமாக போனால் DJI மைக் வந்து வாங்கிக்கோங்க நான் சொல்லுவேன். அண்டு நீங்கள் என்ன ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அதோட குவாலிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகும் அக்கார்டிங் டு த டிவைஸ். நான் யூஸ் பண்ணது 5 years ஓல்டு மாடல் Vivo Y33 அப்படின்ற ஃபோனு. அதோடைய சாஃப்ட்வேர், அதோடைய ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி தான் ஆடியோ ரெக்கார்ட் ஆகப்படும். இப்போ வரக்கூடிய ஃபோனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அதோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வரக்கூடிய நியூ மாடல் ஃபோனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய ஆடியோ குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் நான் பேசும்போது என்னுடைய பேஸ் வாய்ஸு, என்னுடைய சவுண்டு இதுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். இதுவே நீங்கள் எங்கள் வீட்டில் வேறு யார்கிட்ட கூட பேச வச்சிங்கன்னா அதோடைய ஆடியோ குவாலிட்டி டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஆடியோ அப்படின்றது ஒரு பர்சனுக்கும் ஒரு டிவைஸுக்கும் அந்த சரௌண்டிங் வீட்டுக்கு ஏற்ற மாதிரியும் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அது நம்ம எதுவும் மாற்ற முடியாது. இந்த விவோ ஃபோனில் பார்த்தா இன்டர்னலாகவே ஆடியோ வந்து அது கட் பண்ணுற ப்ராசஸ் அது இருக்குது. ஸோ நம்ம ஃபேன்லாம் ஆன் பண்ணிவிட்டு நான் உங்களை அதை பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. இது பின் வந்து கழட்டிட்டேன். இப்போ நான் பின் ஒரு நிமிஷம். ஸோ ஃபேன் வந்து இப்போது ஆன் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஃபேன் சொன்னவங்களுக்கு கேட்குதா? இப்போது அடுத்த ஒரு 2 minutes எதுவும் பேச மாட்டேன். கொய்யால கரண்ட்டு போயிடுச்சா? சாரி கைஸ், கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ கரண்ட்டு வந்துடுச்சு. ஸோ ஃபேன் சொன்னவங்களுக்கு கேட்குதா? ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது. நான் அப்படியே ஒரு 2 minutes சைலண்ட்டாக இருக்கிறேன். என் ஃபோனோடைய மேட்சுக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ 1 minute ஆகிடுச்சு. இந்த 1 minute பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட என்ன பண்ணோன்னா சரௌண்டிங் நாய்ஸ்லாம் அது வந்து கேப்சர் பண்ணி அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். இன்னும் 1 minute கழித்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு மொத்தமாக சப்ரஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து 2 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது. பட் அந்த ஃபோன் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சவுண்டை வந்து சப்ரஸ் பண்ணிவிட்டு நம்ம பேசுகிற ஆடியோ மட்டும் தான் அது வந்து தனியாக எடுத்து உங்களுக்கு காட்டுது. பட் இருந்தாலுமே அந்த காற்று வந்து மேலே படும்போது கொஞ்சம் சவுண்டுக்கு தான் செய்யும். பின்னாடி வந்து கடல் அலைகள் மாதிரி சவுண்டை வந்துகிட்டே இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகிடுச்சு. ஏன்னா நான் மட்டும் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நான் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டே இருப்பேன். 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகிடும். நான் பேசிட்டே இருப்பேன், தேவையே இல்லாமல் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது, மைக் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல நினச்சிட்டு ஒரு வாட்டியும் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த ஃபோனுக்குள்ளே இன்டர்னலாகவே
நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுற சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு. ஸோ கண்டுபிடிச்ச ஆல்ரெடி என்ன பண்ணேன்னா மைக்கை கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபேனில் ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ ரெக்கார்டிங் பட்டன் வந்து ஆன் பண்ணிவிடுவேன். ஆன் பண்ணி ஒரு 2 நிமிட்ஸ் சைலண்ட்டாக இருப்பேன். ஸோ சைலண்ட்டாக இருந்த உடனே அந்த டிவைஸ் என்ன பண்ணேன்னா அந்த ஆடியோவை கேப்சர் பண்ணிவிட்டு 2 நிமிட்ஸ் ஆரம்பிட்டு அதை சப்ரஸர் பண்ண அப்புறமேட்டு இப்போது நான் இந்த ஃபேன் ஆஃப் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அலையாலே ஒரு சவுண்ட் எல்லாமே கம்மியாகிட்டு மொத்தமாக நம்ம பேச சவுண்டு மட்டும்தான் கேட்கும். இது வந்து என் ஃபோனோடைய மகிமை, விவோ ஃபோனோடைய மகிமை. உங்கள் ஃபோன் வந்து ரெட்மி இல்லை சாம்சங் இருந்தால் அதில் ஒர்க் அவுட் ஆகாது. விவோ ஃபோன் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிட்ஸ் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு அமைதியாகிடும். அதுமாதிரி நம்ம என்ன பேசுவோம் அது மட்டும் தான் கேட்கும். பட் சரௌண்டிங் சவுண்டும் கண்டிப்பாக கேட்க தான் செய்யும். பக்கத்து வீட்டில் பேசுகிறவங்க பைக் சவுண்டு கேட்க தான் செய்யும். ஸோ நான் வந்து ஈவினிங் ஒரு 4 to 6 பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சவுண்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும். நைட் டைம் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்போ நம்ம பேச ரொம்ப கண்ணீர் கேட்கும். இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. அண்டு நீங்கள் பேசுகிற ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குப்பையாக இருக்கணும். பீரோ இருக்கணும், கட்டில் இருக்கணும், துணி இருக்கணும், இந்த பொருட்கள் எல்லாமே இருக்கணும். முக்கியமாக துணிலாம் அதிகமாக இருந்துச்சுங்க அது வந்து நான் பேசும்போது அந்த எக்கோ வந்து அதை கம்மி பண்ணிடும். வெறும் எம்ப்டியான ரூமில் பேசும்போது எக்கோ அடிச்சுட்டே இருக்கும். நீங்கள் செவுத்துக்கிட்ட நீங்கள் பேசும்போது எக்கோ அதிகமாக இருக்கும். இது துணி அதிகமாக இருக்குது, துணி அதிகமாக இருக்குது, பீரோ இருக்குது. நம்ம பேச அந்த எக்கோவே அது அடிக்காது. ஸோ உங்கள் வீட்டில் எந்த மாதிரி செட்டப் இருக்குது அப்படி பார்த்து பேசிக்கோங்க. ஸோ உங்கள் வீடு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குது, மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது. அப்படி மெயின் ரோடுனா வண்டி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும், சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இல்லை உங்கள் வீடு வந்து 2 தள்ளி இருக்குது, பக்கத்தில் நிறைய வீடு தான் இருக்குது, உங்கள் ரூமுக்குள்ளே வந்து துணிலாம் இருக்குது, பீரோலாம் இருக்குது, நீங்கள் பேசும்போது சவுண்டு டிஃப்ரென்ஸாக இருக்குது, உங்கள் ஃபோன் இது எல்லாமே சேர்த்து தாங்க உங்கள் ஆடியோடைய குவாலிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். ஈவன் நீங்கள் ஒரே பிராண்ட் மைக்கை யூஸ் பண்ணக்கூட உங்கள் டிவைஸ் ஏற்ற மாதிரி ஆடியோ மாறிட்டே இருக்கும். இதான் நான் கண்டுபிடிச்சது. ப்ரோ நான் பேசிகிட்டே இருக்கும் போது சவுண்டு வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதை கேட்கும் போது அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட இது எடிட் அப்படின்ற ஆப் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ என்ஹான்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஆகிட்டு ஆடியோவோடைய அந்த வாய்ஸை மட்டும் எடுத்து தனியாக கொடுக்கும். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டான ஆப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த போயா மைக்கோடைய குவாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியாச்சு பேசுறதை விட இப்படியாச்சு பேசும்போது ஆடியோடைய குவாலிட்டி வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கிக்கிறேன். ஃபோனுக்கு ஒரு ட்ரைபாட் வச்சுருக்கேன், இதுக்கு ஒரு ட்ரைபாட் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம். ஸோ இப்படி வச்சுட்டு ஸ்டாண்ட் நிற்க வச்சுட்டு நம்ம மைக்கை இங்கே வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக பேசலாம். அந்த ஆடியோடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி வச்சு பேசும்போது ஈஸியாகவே இருக்கும். பிகினர் யூடியூபர் கண்டிப்பாக இந்த மைக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோவுக்கு வாய்ஸோடைய குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். நீங்கள் போக போக யூடியூப்பில் காசு வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மைக் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்துட்டு 10 ரூபாய்க்கு மைக் வாங்கிடுறாங்க, அப்புறம் கண்டென்ட் போட மாட்டாங்க, வியூஸ் போகாது, காசு வேஸ்ட்டு. ஸோ எனக்கு ஒன்றும் வீட்டில் காசுலாம் எதுவும் வரல. ஸோ போயா மைக் இஸ் பெஸ்ட்டு மைக். ஓகேங்களா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.